அதுக்கு முன்னாடி ஒரு சில அறிவிப்புகள் வாங்க. வரக்கூடிய 22ஆம் தேதி மிஸ்கின் பள்ளிவாசலுக்கு பக்கத்தில் ஒரு மஹால் ஒன்று இருக்குது. என்ன மஹால் பேர் நாசிர் பாய்? மதரசா. அந்த மஹாலில் போன வாரம் கண் மருத்துவ முகாம் ஒன்று வைக்கலாம்னு முடிவு பண்ணோம். பட் டேட்டு கேட்டோம். டேட் 22ஆம் தேதி கொடுத்துருக்காங்க. வரக்கூடிய 22ஆம் தேதி இன்ஷா அல்லாஹ் அங்கே கண் மருத்துவ முகாம் நடக்கும். மௌலானா ரொம்ப கவலையாக கல்யாணத்தை பற்றி பேசினார். சரி, முதல் கல்யாணத்தை நம்ம சரியாக பண்ணாமல் விட்டோம், இன்னொருக்கா பண்ணிடலாமான்னு யோசிக்கிற அளவுக்கு பேசிட்டாரு. பட் எம்எஸ்கேயில் அதுக்கு ஒரு அஜெண்டா வச்சுருக்குறோம். என்னென்னா, சுயமரியாதை மாப்பிள்ளை விருதுன்னு போர்டில் போட்டிருக்கு பாருங்க. அது என்னென்னா, வலிமா தான் கொடுப்பேன், திருமண விருந்து வாங்க மாட்டேன், மகர் தான் கொடுப்பேன், டவுரி கேட்க மாட்டேன் அப்படின்னு எந்த மாப்பிள்ளையாவது சொன்னால் அவங்களுக்கு ஜும்மாலேயே செல்ஃப் ரெஸ்பெக்டிங் குரூம் அவார்டு அப்படின்னு ஒரு அவார்டு ஒன்று இன்ஷா அல்லாஹ் நம்ம கொடுக்கலாம். இப்போ அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய ஆக பெரிய கிருபையினால் நபியுடைய சுன்னாக்களை முழுமையாக நிறைவேற்றக்கூடிய ஒரு வாய்ப்பை நமக்கு இருந்தது. நபியுடைய சுன்னா என்ன, நபியுடைய வழிமுறை என்ன? நபி ஹதரத் ஆயிஷா அறிவிக்கிறாங்க ஒரு ஹதீஸ். என்ன அறிவிக்கிறாங்க? அன்சினின் நாச மனாசிலோ, நீங்கள் மக்களுடைய தகுதிக்கு தக்கவாறு அவங்களிடத்தில் நடந்துக்கணும். ஒரு மனிதனுக்கு என்ன தேவைன்னு விளங்குறது இதுதான் நபியுடைய வழிமுறை. எல்லாருக்கும் சேவைகள் செஞ்சிடறது இல்லை, எல்லாருக்கும் தேவை உள்ளவங்களுக்கு எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துறது இல்லை. நபிட்ட அந்த பழக்கமும் இருந்துச்சு. ஆனால் யார்கிட்ட எதை கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுல தெளிவான அணுகுமுறை அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் இருந்துச்சு. ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் வர்றாங்க, யார் ரசூலா எனக்கு தேவை இருக்குது, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க உஸ்மான் பின் அஃபான்ட்ட போங்க, நான் சொன்னதாக சொல்லுங்க, அவர் உங்களுக்கு உதவி செய்வார். இது ஒரு வழிமுறை. அதே வழிமுறை, அதே கேள்வி, அதே யாசகத்தோட இன்னொருத்தர் வர்றாரு, யார் சொல்ல எனக்கு தேவை இருக்கு, எனக்கு குழந்தைகள் இருக்கு, எனக்கு தேவை. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க உன்கிட்ட என்னப்பா இருக்கு? என்கிட்ட ஒரே ஒரு உருக்கு சட்டை இருக்கு. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க அந்த உருக்கு சட்டையை கொண்டு வா. அல்லாஹ்வுடைய தூதர் பள்ளிவாசல்ல இருந்து இந்த உருக்கு சட்டையை யார் விலை கொடுத்து வாங்கி கொள்வது? ஒரு மனிதர் எந்திரிச்சாரு, யார சொல்ல நான் ஒரு திருகத்துக்கு வாங்கிக்கிறேன், இல்லை பத்தாது. இன்னொருத்தர் எந்திரிச்சாரு, யார சொல்ல நான் 2 திருகத்துக்கு வாங்கிக்கிறேன். அந்த 2 திருகத்தை வாங்கினாங்க, அந்த உருக்கு சட்டையை அவர்கிட்ட கொடுத்தாங்க. இந்த 2 திருகத்தை வாங்கி கொண்டு வந்தவர்கிட்ட யாசகம் கேட்டார்ல, அவர்கிட்ட கொடுத்துட்டு சொன்னாங்க ஒரு திருகத்தை உன்னுடைய குடும்பத்துக்கு கொடுத்துட்டு இன்னொரு திருகத்துக்கு பதிலாக கோடாலி ஒன்று வாங்கிட்டு வரணும். இப்ப அல்லாஹ்வுடைய தூதர் இடத்துல அந்த சஹாபி அப்படியே செஞ்சாரு, கோடாலி வாங்கிட்டு வந்தாரு. அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய கையால ஒரு மரத்தினுடைய கிளையை உடைத்து அதற்கு குடி போட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க போய் இந்த இந்த காடுகள்ல இருக்கக்கூடிய மரங்களை எல்லாம் வெட்டி உன்னுடைய தேவையை நீ பூர்த்தி செய்து கொள். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க கொடுக்கக்கூடிய கை வாங்கக்கூடிய கையை விட சிறப்பானது. எப்பவுமே சரி, இஸ்லாத்தினுடைய மௌலானா சொல்லும் போது கூட சொன்னாங்க உதவி செய்து கொண்டே இருப்பது இஸ்லாத்தினுடைய நோக்கம் அல்ல. அல்லாஹ்வுடைய கட்டளையும் சரி, எப்போதுமே உதவி செய்து கொண்டே இருங்க. ஜகாத்தினுடைய தாத்பரியம் என்ன? ஏன் மார்க்கத்துல ஜகாத் 2.5% ஏன் கொடுக்க சொல்றாங்களா? எப்பவுமே கொடுத்துக்கிட்டே இருங்க, கியாமத் வரை ஜகாத்து கொடுத்துக்கிட்டே இருங்களா? இல்ல, கியாமத்துக்கு அருகாமையில் ஒரு நிலைமை ஏற்படும், ஜகாத்தே வாங்காத ஒரு சமூகம் உருவாக்கணும் இஸ்லாமிய சமூகம். இதுதான் இஸ்லாத்தினுடைய கோட்பாடு. அப்ப அந்த நிலைமையை நோக்கி அல்லாஹ் இன்னைக்கு ஒரு பாதை வகுத்து காமிக்கணும் நமக்கு. இந்த பாதை உங்களுக்கு இருக்கு, இதுல நீங்க கொண்டு போனீங்கன்னா உங்க சமூகத்தை வாங்கக்கூடிய சமூகமாக இல்லை, கொடுக்கக்கூடிய சமூகமாக நீங்க உருவாக்கலாம். ஒவ்வொரு மஹல்லா வாசல, ஒவ்வொரு பள்ளிகளுடைய நிர்வாகங்களும், ஒவ்வொரு பள்ளியுடைய இமாம்களும் இதுக்கு உறுதுணையாக இருக்கும். இது நபியுடைய வழிமுறை. அல்லாஹ்வுடைய தூதர் கொடுத்து கொண்டே இருங்க, தேவையானவர்களை கொடுத்துக்கிட்டே இருங்க. அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வியாபாரத்தை ஏற்படுத்த நம்மளாம் கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். நபி பல சிந்தனை உடையவர்கள், எல்லாத்திற்கும் வழிமுறை அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல இருக்கு. மதீனாவுக்கு சஹாபாக்கள் வர்றாங்களா இல்லையா? ஹிஜ்ரத் செஞ்சு மதீனாவுக்கு வர்றாங்க, யார்கிட்டையும் பணம் இல்லை, வியாபாரத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முதலீடு எதுவுமே கிடையாது, ஆனா மூளை இருக்கு, அறிவு இருக்கு. அல்லாஹ்வுடைய தூதர் விளங்கி கொண்டாங்க யாரை யாரோடு இணைக்கணும், யாருக்கு மூதல் தனம் இல்லாமையே அவர் வியாபாரத்தை ஆரம்பிக்கலாம்,
யாருக்கு யாரு மூலதனம் இருந்தால் அவர் வியாபாரத்தை ஆரம்பிப்பார். நம்ம எல்லாம் தெரிஞ்ச அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் அங்க இருக்கிற மதீனா வாசியோடு ஒரு வியாபாரியோடு இணைச்சு விட்டாங்க. இணைச்சு விடுவது நபியோட சுன்னா. அப்துல் ரஹ்மான் இப்னுக்கு கடை வச்சு கொடுக்கல, அல்லாஹ்வுடைய தூதர் பாதையை காமிச்சாங்க. அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃபுடைய நிலைமை என்ன ஆச்சு? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒன்றுமே இல்லை, ₹1 கூட இல்லாம அவருக்கு வழி மட்டும்தான் காமிச்சாங்க. மதீனாவுலயே அதற்கு பின்னாடி அப்துல் ரஹ்மான் உலகத்திலேயே இந்த மதீனாவுலயே இருக்கக்கூடிய எல்லா செல்வந்தர்களை எடுத்து பெரிய செல்வந்தராக மாறினார். இது மட்டுமல்ல, தேவைகள் என்று வந்துருச்சுன்னா இதெல்லாம் வழிகாட்டுவது. தேவைகள் வந்துருச்சுன்னா அதில் அதிமுக்கியமானவர்கள் பங்கு வகிக்கக்கூடியவங்க பள்ளிவாசலுடைய நிர்வாகிகள், பள்ளிவாசல் இமாம்களாக இருக்கிறவங்க. இவங்க ஆக முக்கியம். நாளைக்கு எல்லாம் அவர்கிட்ட தான் கேட்பான், குல்லுக்கும் ராகியும் குல்லுக்கும் மஸ்ஊல் அன் ரஅய்யத்திஹிம். உங்கள் ஒவ்வொரு நபர்களும் பொறுப்புதாரிகள். நீங்கள் ஒரு பொறுப்புக்கு நியமிக்கப்பட்டிருந்தால் அந்த பொறுப்பை சரியாக நிறைவேற்றினீர்களா என்று நாளைக்கு கியாமத்தில் அல்லாஹ் கேள்வி கேட்பான். இப்ப நம்ம முதலாவது அதுக்கு தகுதி உடையவர்கள், நம்ம தான் அதுக்கு வழிகாட்டணும். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு சம்பவத்தில் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அவருடைய பொதுவான வழக்கம் என்ன? உமர் இப்னு கத்தாபுடைய இரவு நேரம் ரோந்து, இரவு நேரத்தில் எங்கெல்லாம் தேவையுடையவர்கள் தேடுவாங்க. அப்ப நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம், ஒரு நாட்டு பகுதியில் ஒரு பெண்மணி 3 பெண்களை வச்சு அடுப்பு மூட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. உமர் இப்னு கத்தாப் கேட்கிறாங்க, யாரு நீங்க, எங்க இருந்து வர்றீங்க? ஒரு மஹல்லா, அவர் அந்த ஊரை சார்ந்தவங்களே இல்லை, மதீனாவாசி கிடையாது அந்த பெண்மணி. வெகு தூரத்துல இருந்து உமர் இப்னு கத்தாபை சந்திக்க வர்றாங்க. அமீருல் முஃமினீன், இப்ப என்ன நடக்குது கேட்கிறாங்க, என்ன தேவை, அடுப்புல என்ன இருக்கு, நம்ம எல்லாம் கேட்ட விஷயம் தான். இப்ப கேட்கிறாங்க, என்கிட்ட ஒண்ணும் இல்லை, நான் உமர் இப்னு கத்தாபை சந்திக்க போறேன். இப்ப கேட்கிறாங்க, என்னுடைய நிலைமைகள் இந்த நிலைமையில இருக்கும்போது உமர் இப்னு கத்தாப் மட்டும் சிறப்பாக தூங்கி கொண்டு இருக்கிறாரு. அப்ப கேட்டாங்க உமர் இப்னு கத்தாப், அவருக்கு என்ன தெரியும், அவர் எங்கேயும் இருக்கிறார், தூரமான அவருக்கு பல வேலைகள். என்னுடைய நிலைமையை விளங்காம எனக்கு அமீராக இருக்கிறதுக்கு என்ன தகுதி இருக்கும் இருக்கு? அந்த பெண்ணு கேட்டது என்ன, நான் பசியோடு இருக்கிறேன், என் குழந்தைகள் எல்லாம் பசியோடு இருக்குது, என் நிலைமையை விளங்காம உமர் இப்னு கத்தாப் எனக்கு எப்படி அமீராக இருக்க முடியும்? ஒரு பள்ளியில நான் இமாமாக இருக்கிறேன், என் பள்ளியில் இருக்கிற கீழே இருக்கிற நபர்களுடைய நிலைமையை நான் விளங்காட்டி நான் என்ன இமாம், நான் என்ன இமாம், நான் எப்படி இருக்க முடியும்? நான் எப்படி தலைமைத்துவத்தில் நான் எப்படி இருக்க முடியும்? உமர் இப்னு கத்தாப் அந்த நிலைமையை கேட்டுட்டு தன்னை யாரும் அறிமுகப்படுத்தல, நேரா தன்னுடைய ஹசானாவுக்கு போனாங்க. பொது நீதியிலிருந்து பொருட்கள் எடுத்தாங்க, தன்னுடைய அடிமையும் கூட இருக்கிறாங்க. இப்போ தன்னுடைய பொருள் எல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த அடிமை சொல்றாங்க, தூக்கி என் மேல வைங்க, நான் தூக்கிட்டு போறேன் அந்த பெண் இருக்கிற இடத்து வரை. உமர் இப்னு கத்தாப் சொன்னாங்க, இல்லை இல்லை, தூக்குவதற்கு தகுதியானவன் நான், இந்த பொருளை நான் தான் தூக்கணும். இப்ப சொன்னாங்க, இல்ல நான் தூக்கிட்டு வர்றேன், அங்க வந்து நான் தர்றாங்க, நீங்க கொடுங்க. உமர் இப்னு கத்தாப் சொன்னாங்க, நாளைக்கு அல்லாஹ் கேள்வி கேட்கும் பொழுது என்னுடைய சுமைகளை சுமப்பதற்கு நீ தயாராக இருந்தால் இந்த சுமையை நீ இன்னைக்கு எடுத்துக்கலாம். உமர் இப்னு கத்தாப் அமீருல் முஃமினீன், பல நாடுகளுக்கு தளபதி, பல சொத்துக்களுக்கு அதிபதி, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உற்றத்தோழர். ஆனாலும் தன்னுடைய பொறுப்பை உணர்ந்தாங்க. கடைசியில தானே கிதாபில் எழுதுறாங்க, உமர் இப்னு கத்தாப் அந்த அடுப்பை மூட்டுவதற்காக வாய் வச்சு மூடும் போது அதுல இருந்து வரக்கூடிய புகை எல்லாம் உமர் இப்னு கத்தாபினுடைய தாடி வழியாக உள்ள போனதை பார்க்கணும். இப்போ வழி கொண்டாங்க, நீங்க நாளைக்கு வாங்க உமர் இப்னு கத்தாப் அங்க பார்க்கலாம், நான் அங்க கூட இருப்பேன் அப்படின்னாங்க. இப்போ அங்க வந்தாங்க, அந்த பெண்மணிக்கு என்ன தேவையோ அதையும் செய்து கொடுத்தாங்க. இப்போ கனிமிக்கெல்லாம் நல்லடியார்கள், நமக்கு வந்து நம்முடைய செலவினங்களை நம்முடைய பொருட்களை போட்டு இதெல்லாம் நம்ம செய்ய சொல்லலை, வழிகாட்டுங்க. முடியாத மக்களுக்கு வழிகாட்டுங்க. வழிகாட்டவே முடியாத ஒரு பெண்மணியால ஒரு ஆளால இதுக்கு மேல சம்பாதிக்கவே முடியாதுங்கிற நேரத்துல உதவி, எல்லாத்துக்கும் உதவியை காமிச்சு பழக்கப்படுத்த கூடாது, எல்லாருக்கும் உதவி செஞ்சிடக்கூடாது. யாரெல்லாம் வாழ்க்கையில தானாக முன்னேற முடியுமோ அவர்கள் எல்லாம் தானாக முன்னேற்றுவதற்கு நம்ம உதவி செய்யணும், வழிகாட்டணும். இதுதான் நபி வழி. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதற்குரிய பாலையை தான் எம்எஸ்கேங்கிற அந்த பேரு தான், வேற ஒண்ணும் இல்லை, அது அசல் சுன்னா பேர் தான் எம்எஸ்கே. ஆனா அசல் வழி நபியுடைய வழி சுன்னா, நம்மளை நாடி வந்திருக்க அல்லாஹ் அதை ஒரு பாதையாக நம்ம காட்டி இருக்கிறான். இதுல ரொம்ப பங்கு பெறுறது நம்முடைய ஹக்கு, நம்முடைய ஒரு உரிமை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை விளங்கி அமல் செய்யக்கூடிய வாக்கியத்தை நமக்கு அனைவருக்கும் தருவானாக. இந்த சேவைக்குரிய அல்லாஹ் இவங்களை யாரெல்லாம் பாடுபடுறாங்களோ உங்களுக்கு எல்லாம் சிறப்பான கூடிய உண்மையிலையும் அல்லாஹ் நாளை மூத்துக்கு பின்னாடியும் தருவானாக. நம்மளும் இதில் இணைஞ்சு இன்ஷா அல்லாஹ் கியாமத்து வரை அல்லாஹ் இந்த சேவையை நபி வழியே பள்ளிவாசல்கள்ல கியாமத்து வரை நடைமுறைப்படுத்துவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். அல்ஹம்துலில்லாஹ், முடிச்சுக்கலாம். அதாவது இந்த மஸ்ஜித் சேவைக்குழு தமிழ்நாடு பூரா போகும்போது ஒரு சிலர் ஹாஜத்துகளை நம்மகிட்டையும் சொல்லுவாங்க, உங்கள்கிட்டையும் சொல்லுவாங்க. நீங்கள் வேலை செய்ய நிறைய உங்களுக்கு ஃபோன்லாம் வரும், அப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்க அப்படின்னு சொல்லி. அதில் ஒருத்தருடைய ஹாஜத் என்னென்னா, எங்கேயாவது அவர் நம்ம ஊருக்காரர் இல்லை வெளியூருக்காரு, தமிழ்நாட்டில் எங்கேயாவது ஒரு இடத்துல
இந்த கணக்கெடுத்துருக்கோம்ல, இந்த கணக்கெடுத்தவங்க, இதை தாண்டி சில இந்துக்கள் ஏழைகளும் இருப்பாங்க. அப்புறம் வறுமை, தனிமை, முதுமைன்னு வச்சுருக்கிறோம். அந்த லிஸ்ட்டில் உள்ளவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு ஆடுகளை பூரா அறுத்து சாப்பாடு, அந்த ஊர் சாப்பாடு என்ன சாப்பாடு அந்த சாப்பாடு அதை ஆக்கி எல்லாருக்கும் கொண்டு கொடுங்க அப்படின்னு சொன்னார். இப்போ நான் வந்து எந்த ஊரில் வேணாலும் செய்யலாம். எனக்கு என்ன, நீங்கள் எல்லோரும் இருக்கிறனால நீங்கள் எல்லோரும் ஒரு ஒப்புதல் கொடுத்து அதுக்கு யாராவது ஒரு பொறுப்புதாரிகள்னு சொல்லி ஒரு 2 பேரோ 3 பேரோ பொறுப்பு ஏற்றுக்கிட்டா அதை நம்ம செய்யலாம் இன்ஷால்லா. அப்படி யாராவது செய்கிறீங்களா? இன்ஷால்லா. நான் எல்லா ஊர்லேயும் கேட்பேன், எந்த ஊரில் ஒர்க் அவுட் ஆகுதோ அந்த ஊரில். அதாவது சமைக்கணும், சமைச்சு இது வரைக்கும் நம்ம 12 பள்ளிவாசலில் கணக்கு எடுத்துருக்கிறோம். அங்குள்ள அத்தனை ஏழைகளுக்கும் நம்ம சாப்பாடு கொடுக்கணும் இன்ஷால்லா. நல்ல சாப்பாடாக கொடுக்கணும், ஒரு நாள் கொடுத்தாலும். இதெல்லாம் ஒரு நன்மையான காரியம் தானே. இது யாராவது பொறுப்பேற்று செய்கிறீங்களா? எத்தனை பேர் கொடுக்கலாம்? எல்லாருக்கும். எல்லாருக்கும் ஒவ்வொரு முதலாளி கணக்கெடுக்கப்பட்ட ஏழைகள், கணக்கெடுத்த ஏழைகள், கணக்கெடுக்காத ஏழைகள். எங்கள் மல்லாவில் 80 பேர் 80 பேர் கொடுக்கலாம். நீங்கள் சொன்னால் கொடுக்கலாம். அது மாதிரி கேட்குற விஷயம். நீங்கள் ஏழைன்னு யாரை முடிவு பண்ணீங்களோ அவங்களுக்கு கொடுங்க விஷயம். நம்ம கணக்கெடுத்தது கொஞ்சம் ரொம்ப மோசமாக தான் கணக்கெடுத்துருக்குறோம். இ கேட்டகரி, டி கேட்டகரி கொடுக்கலாம். யார் பொறுப்பேற்றுக்கிறீங்களா? முழு மதுரை அதிராமட்டத்துக்கு ஒரு நாள் இந்த நிகழ்ச்சி நடத்துறதுக்கு சரி விட்டுருவோம், வேற ஊரில் செய்வோம் விஷயம். 2வது விஷயம் வந்து சமையலுக்கு வேணால் ஆள் ஏற்பாடு நான் பண்ணி தரேன். அதான் சரி, ஜமாத்து அதுக்குன்னு ஒரு குழு இருந்தால் தானே. அது யார் வந்திருக்காங்க சார்? நம்ம ஆஜியார் பள்ளியிலே என் பள்ளிவாசலே சமைக்கிறேன் அவர் கூட சப்போர்ட் யார் இருக்காங்க சார்? செஞ்சு கொடுக்கலாம். ஒன்று வேற சப்போர்ட்டுக்கு பள்ளி கிச்சன் சரி ரைட். 3 பேர், நீங்கள் 3 பேர் மசூரா பண்ணி எத்தனை பேருக்கு சமைக்கணும், எப்படி சமைக்கணும், என்ன பட்ஜெட்டு, ஆடு வாங்கி அடுத்து சமைச்சு கொடுக்குற மாதிரி அதை நான் பேசிக்கலாம் சார். 3 பேர் பேசிக்கலாம் சார். யாராவது பொறுப்பேற்றா தான் அந்த ஊருக்குள்ளே தண்டவாளமே இல்லாமல் எப்படி ட்ரெயின் போட்டுருந்தாங்க. சரி, அடுத்தது 22ஆம் தேதி கண் மருத்துவ முகாம் இருக்குது. டேட்டு கொடுத்துட்டாங்க. அதுக்கு யாராவது ஒரு 2 பேர். இது வந்து இந்த மசூரா வந்து முழு அதிராமட்டணத்துக்கான மசூரா. 12 பள்ளிவாசலுக்கு. இப்போ கணக்கெடுக்காத பள்ளிவாசல் ஒன்றும் செய்ய முடியாது. இந்த கணக்கெடுத்த பள்ளிவாசலில் நம்ம என்னென்ன திட்டங்களை செயல்படுத்தலாங்கிறதுக்கு தனித்தனி பள்ளிவாசல் செய்யறதுங்கிறது ஒன்று, எல்லாரும் சேர்ந்து செய்யறதுங்கிறது ஒன்று. அப்படி அந்த கண் மருத்துவ முகாமுக்கு ஒரு 3 பேரோ 4 பேரோ 5 பேரோ ஒரு பொறுப்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் டிசைன் பண்ணி கொடுத்துருவேன். அது எப்படி செய்யலாம்னு சொல்லுவேன் சார். நம்ம செய்கிறது நல்லாயிருக்கும். இது எல்லா சமுதாய மக்களும் பிரயோஜனம் அடைவாங்க, நல்லாவும் இருக்கும் சார். மற்ற மருத்துவமனைகளை விட நல்லா இருக்கும் சார். இல்லை, இணைச்சி தான் செய்ய போகிறோம். பொறுப்பாளர்கள், இந்த நிகழ்ச்சி நடத்தக்கூடிய பொறுப்பாளர்கள் யாரும் கொஞ்சம் கை தூக்கம் பார்க்கணும் சார். ஐ ஃபவுண்டேஷன் அவங்களும் நம்ம சிபா ஹாஸ்பிட்டலும் நிஜாம் பை காணும் அவர் தான் சொன்னார். சரி பரவாயில்ல, யாராவது அந்த நிகழ்ச்சி நடத்துறதுக்கு ஒரு பொறுப்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்கள்ட்ட உட்காந்து மசூரா பண்ணி அதை எப்படி செய்யலாம்னு சொல்லுவோம். இப்போ அமீன் ஹாஜியார் வந்து உணவுக்குன்னு சொல்லிட்டார், விட்டுருவோம். அது மாதிரி யார் கை தூக்கினாங்களா? கை தூக்கணும், அவங்கவுங்க கை தூக்கினா தான் நல்லா இருக்கும் சார். இங்கே வாங்க, நாசர் பாய் வாங்க, நசீர் பாய் நாசர் எந்திரி சரி. அவரு கூட யார் இருக்கலாம்? மசூரா இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு குழு இல்லாமல் நம்மளால ஒன்றுமே செய்ய முடியாது. அவர் 2க்குமே கை தூக்கிருக்கீங்க நீங்கள். ரைட்டு. வேற நீங்கள் உணவுக்கு இருக்கிறீங்களே, உணவுக்கு மட்டும் இருங்க. ரைட். நீங்கள் 1 2 அண்ணன் 1 3 சிஃபா யாரு? இம்தியாஸ் பையா. அன்னைக்கு வண்டியில் பார்த்தீங்கன்னா அடையாளம் தெரியல. ரைட். 1 2 3 ரைட். இந்த உணவுக்கு சம்மந்தப்பட்டவங்க ஹாஜியார்ட்ட வந்துடுங்க, ஒரு மசூரா பண்ணிக்க. என்னைக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அது 22ஆம் தேதி டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அதை எப்படி, ஏன்னா ஒரு குழுன்னு ஒன்று இருந்து அதுக்கு ஒரு அமீர்னு ஒன்று இருந்து அது செஞ்சால் தான் ஒரு பறக்கத்து வரும். நான் ஈரோட்டில் உட்காந்துட்டு செஞ்சுட்டு இருந்தேன்னா நல்லா இருக்காது. விஷயம் முடிச்சுக்கலாங்களா? அது அவங்க பேசிட்டோம் சார், நமக்கு லேட் ஆகிக்கிறோம். அது அவங்களுக்குள்ள பேசிட்டோம். 22ஆம் தேதி அன்னைக்கு தர்மத்துக்கு குறிப்பாக நான் முஸ்லீம்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்களோ அவங்களுக்கு தகவல் கொண்டு போங்க. அந்த தெருக்களில் மக்கள்கிட்ட கொண்டு போங்க. நம்ம எதாவது பாருங்கள், ஒன்றும் இல்லை, இந்த ரஹ்மானியா பள்ளிவாசலுக்கு எழுந்திரிச்சு போயிட்டார். அவர் மதியானம் ஒரு 3:30 மணிக்கு தான் ஃபோன் பண்ணார். இன்றைக்கி ஒரு அசருக்கு 2:30 மணிக்கு எவனோ ஒருத்தன் வீரமணின்னு ஒரு ஆள் இங்கே கையை கொண்டு உள்ளே விட்டு மெஷினில் விட்டு 3 நரம்பு கட்டாக போச்சு. கட்டான உடனே எங்கே கொண்டு போயிருக்காங்க, 50,000 ரூபா செலவாகிட்டு இருக்கிறாங்க. எனக்கு ஃபோன் பண்ணார், எக்ஸ்ரே அனுப்பிச்சேன். சேலத்தில் ஒரு ஹாஸ்பிட்டலில் கேட்டேன். அவர் 5,000 ரூபாய்க்கு பண்ணிக்கலாம்,
வர சொல்லுங்க, ஒன்றும் பயப்பட தேவையில்லை, ஒரு வலி இன்ஜெக்ஷன் போட்டு வர சொல்லுங்கன்றாரு. வண்டி ஏற்றி அனுப்பிச்சாச்சு ஆளை. அவ்வளோதான், வேலை முடிஞ்சு போச்சு. இங்கேருந்து கார்லேயே போனால் கூட இறந்த வந்த செலவு வந்துடும் போது ஒரு 30-35,000 மிச்சம். யாருக்கு செஞ்சுருக்கிறோம்? வீரமணிக்கு. நாம் ஏதாவது காசு வசூல் பண்ணி கொடுத்தோமா? இல்லை. ஒரு வழி காட்டணும். அது சொன்னாங்களே, ஒரு பாதையை காட்டுறது, ஒரு பாதையை தான் காட்டணும். அவங்க மனசில் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அவங்களுக்கு. இது மாதிரி நிறைய நம்ம செஞ்சுக்கிட்டே இருப்போம். மஸ்ஜிதை மையமாக வைத்து சேவை செய்வோம். ஆனால் முஸ்லீம்களுக்கு மட்டுமல்ல, அனைத்து சமுதாயத்துக்கும் செய்வோம். வாகன தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வந்திருக்கக்கூடியவங்க வந்து இங்கே வந்திருக்கக்கூடிய எல்லாருமே ஒரு அதிராமப்பட்டினம் மஸ்ஜித் சேவை குழுவுடைய ஒரு பொறுப்பாளர்களாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஃபார்ம் வச்சுருக்கீங்களா ஜி? உறுப்பினர் ஃபார்ம் சொல்லி முடிச்சிருக்கீங்க. அப்படி யாராவது இந்த 26 ப்ராஜெக்ட் இருக்குது எங்களுக்கு. 26 ப்ராஜெக்டையும் ஒவ்வொரு பள்ளிவாசலாக செஞ்சால் முடியாது. அது உணவு கொடுக்கலாம், ஏதோ மருத்துவம் பண்ணலாம். எல்லா பள்ளிவாசலும் சேர்ந்து செய்கிற மாதிரி நிறைய ப்ராஜெக்ட் இருக்குது. அதுக்கான திட்டங்கள் இருக்குது, அதுக்கான சிஸ்டம் இருக்குது. ஆனால் குழு தேவை. அப்படி இந்த அதிராமப்பட்டினம் மஸ்ஜித் சேவை குழுவில் ஏதாவது ப்ராஜெக்ட்னா சொல்லுங்கள், நான் முன்னாடி நிற்கிறேன்னு சொல்கிறவங்க மட்டும் கை தூக்க பார்க்கலாம் சார். ஏதாவது ஒன்றா சொல்லுங்கள், நம்ம மசூரா படி செஞ்சுக்கலாம். அது அந்த மசூராவுக்கு என்னையும் கூப்பிடுங்க அப்படின்னு சொன்னால் தானே எங்களுக்கு ஒரு இது கிடைக்கும். 1, 2 மௌலானா, 3 செக்கடி ஆஜியா, 4 அண்ணன், 5 யார் வேணாலும் கேட்பீங்க, 7, 8, 9, 10 பேர் இருக்காங்க. மாஷா அல்லா, 10 பேர் பெரிய விஷயம்தான். அந்த 10 பேர் மட்டும் இம்ரான் பாய் மகரிப் தொழுகை முடிச்சுட்டு அந்த 10 பேர் மட்டும் ஒரு மசூராவில் உட்காந்து பேர 10 பேர் ப்ளஸ் உணவுக்கு பொறுப்பேற்றுக்கிட்ட 3 பேர் இந்த இதுக்கு மருத்துவத்துக்கு அவங்க மட்டும் மகரிப் முடிச்சோன்னு போயிட வேண்டாம். நம்ம தனியாக உட்காந்து ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு கிளம்பிடலாம்.